இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நல்லா வரணும்ன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி. சொன்ன மாதிரி சித்தஞ்சிறுகாலே வந்துண்மை அப்படின்னு எந்த ஒரு பக்திபூர்வமான நிகழ்வாக இருந்தாலும் உடற்சோர்வுக்கு இடம் கொடுக்காமல், மனச்சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள்லாம் இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கலந்து கொள்ளும் அந்த அற்புத காட்சியே தெய்வம் இங்கே நிரந்தரமாக வீற்றிருக்கிறது என்பதற்கான சாட்சியாகும். ராமாயணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு கதை தான். ராமர் அவதரித்த நாள் இன்று. அதனால் இந்த ராமநவமி என்பது உலகெங்கிலும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் ஒரு அற்புதமான விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். நார்த் இந்தியாவிலலாம் ரொம்ப ஒரு தீபாவளிக்கு இணையான ஒரு கொண்டாட்டம் ராமநவமி என்று இருக்கும். தென்னிந்தியாவிலும் அந்த அளவுக்கு இல்லாட்டா கூட பக்திபூர்வமாக இன்றைக்கு கோயிலுக்கு செல்வது, ராமரை தரிசிப்பது, இது மாதிரி ராமருக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்து சந்தோஷப்படுவது அப்படின்னு இந்த நிகழ்ச்சி ரொம்ப சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவ்வண்ணமே ஸ்ரீவத்சம் தொடங்கிய நாள் முதல் நமது வளாகத்தில் ரொம்ப அற்புதமாக இந்த ராமநவமி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம இந்த 2 ஆலயங்களும் எழுப்பிய பிறகு ராமருக்கு என்று ஒரு தனி சன்னதி ஏற்படுத்த வேண்டும் என்று முனைப்பெடுத்து ராமர் சன்னதியை நமக்கெல்லாம் வழங்கிய பெருமக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பக்திபூர்வமான வாழ்த்தையும் தெரிவித்து கொண்டு, இன்றைக்கி நான் ராமாயணத்திலிருந்து கதைகளை கூறப்போவதில்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், அதுக்கான நேரமும் இல்லை. இந்த ராமநவமியை ஒரு புதிய கோணத்தில் நாம் அணுகலாம் என்று அடியனுக்கு தோன்றுகிறது. ஒவ்வொரு கொண்டாட்டத்திலும் உதாரணமாக புது வருட பிறப்பு அப்படின்னு நம்ம ஒரு புது வருட பிறப்பை அணுகும் பொழுது ஒரு ரிவிஷன் ஒன்று பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையை இந்த வருஷம் நம்ம என்னெல்லாம் பண்ணோம், எதெல்லாம் சரியாக பண்ணோம், எதெல்லாம் தப்பாக பண்ணோம், தவறாக பண்ணதை எப்படி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு ரிவிஷன் ஒன்று பண்ணுவோம். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை ஒரு செல்ஃப் ஆடிட் பண்ணுறதுக்கு ஒரு பொருத்தமான நாளாக இந்த ராமநவமியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் எத்தனையோ பக்திபூர்வமான நிகழ்வுகள் இருக்க, எத்தனையோ மகான்களுடைய தெய்வங்களுடைய சரித்திரங்கள் இருக்க, ராமநவமி அன்று நாம் ஏன் அவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு வினா நம்முள் எழும். அப்படி ஒரு வினா எழுமே ஆனால் ராமகாதையை ஆதியோட அந்தமாக அப்படி ஒரு சின்ன ரிவிஷன், ஒரு குயிக்காக நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த வினாவுக்கான விடை கிடைத்து விடும் என்றே அடியேன் கருதுகிறேன். ஏன் அப்படின்னா, பெருமாள் 10 அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே தர்மத்தை நிலைநாட்டியிருக்கிறார். இன்னும் 10வது அவதாரம் வரணும். 9 அவதாரம் பற்றின கதைகள் நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் ராமகாதைக்கு ஒரு தனி இடம் உண்டு மற்ற எல்லாத்த விட. என்ன காரணம் அப்படின்னா, தெய்வத்தினுடைய அவதாரம்
அப்படிங்கிற ஒரு விஷயம் மற்ற எல்லா அவதாரங்களிலும் பவர்ஃபுல்லாக வெளிப்படும். ஆக்சுவலாக நரசிம்ம அவதாரமாக இருக்கட்டும், கிருஷ்ணாவதாரமாக இருக்கட்டும், ராமாவதாரம் தவிர மீதி உள்ள அவதாரங்களில் இறைவன் தன்னுடைய வலிமையை எளிமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை நாம் காணலாம். ஆனால் இந்த ராமாவதாரத்திலே அவர் உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண மனிதனாக ஒரு மகா சக்கரவர்த்திக்கு தோன்றினாலும் தசரதருடைய ஏற்றத்தையும் கோசல நாட்டை பற்றியும் கம்பர் வர்ணிக்கும் பொழுது உண்மையிலேயே நான் படிக்கும்போது நான் நினச்சிருக்கேன், என்ன ராமராஜ்யத்தை பற்றி எல்லோரும் பெருசாக பேசிகிட்டு இருக்காளே, தசரதருடைய கோசல நாட்டை வந்து கம்பர் வர்ணிக்கக்கூடிய காட்சி, அப்புறம் இதுக்கு மேலே என்ன தன்மை சிறப்பாக இருக்க போகிறது. இந்த கோசல நாட்டினுடைய வர்ணனை பற்றி, ஏன்னா ராமர் பிறக்கிறதுக்கு முந்தைய அந்த வர்ணனை வந்துடுறது ராமாயணத்தில். இப்போ தசரதனுடைய அந்த அயோத்தியா மாநகரம் எப்படி இருந்தது அப்படின்னு அவர் வர்ணித்த அந்த வர்ணனை, அப்போ இதை விட ராமராஜ்யம் என்பது எப்படி சிறப்பாக இருக்க முடியும் என்ற எண்ணத்தை அடியனுள் ஏற்படுத்தியது. அங்கே தான் வந்து இந்த பெரும் காப்பியங்கள் எழுதக்கூடிய மகான்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களை வந்து அந்த காப்பியத்தின் நடுகை அப்படியே கொண்டு போவாங்க. வருவது உரைத்தல் அப்படிங்கிறது வந்து காப்பியங்களுடைய அடிப்படைகளில் ஒன்று. ஒரு கலோக்கியலாக கூட ஒரு லாங்குவேஜ் உண்டு. ஒருத்தன் நல்லவன் தான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அவன் கையில் அதிகாரத்தையும் செல்வத்தையும் கொடுத்துப்பார். அப்போ அவன் உண்மையிலேயே நல்லவனா கெட்டவனா அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம். பவர் கரப்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஒன்லைனர் இருக்குது. செல்வம் பணம் பத்தும் செய்யும், பாதாளம் வரை பாயும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதிகாரம் நேர்மையை சிதைத்துவிடும், நல்லதை சிதைத்துவிடும் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் இருக்குது. செல்வம் எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்றிவிடும் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுகிறது. எப்பொழுதுமே அன்றைக்கு உள்ளது தான் இன்றைக்கும், இன்றைக்கு உள்ளது தான் இன்றைக்கும். உலகம் என்பது தொடர்ச்சியான மாற்றங்களுக்கு உட்பட்டு கொண்டே இருந்தாலும் அதனுடைய அடிநாதத்தில் சில பண்புகள் எப்பொழுதுமே மாறுவதில்லை. அது பிரபஞ்ச குணம் என்றே கூறலாம். அப்போது ராமராஜ்யமாக இருந்தாலும் தசரத ராஜ்யமாக இருந்தாலும் பொது பண்பு என்பது நல்லது கெட்டது இரண்டையும் கலந்தது தான். அப்போ அதில் ஒரு வாழ்க்கை என்பது எப்பொழுது முழுமை பெறும், எவ்வாறு முழுமை பெறும்? உலகில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளும் தன்னுடைய வாழ்வை பிறப்பிலிருந்து இறக்கும் வரை எப்படியோ அமைத்துக் கொள்கிறது. பிறந்த ஒன்று அதனுடைய ஆயுள், அதற்கு விதிக்கப்பட்ட ஆயுள் வரை வாழ்ந்துதான் தன் வாழ்வை முடிக்கிறது. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலான இந்த வாழ்வை ஒரு மனிதன் எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினா ராமபிரான் போல் அமைத்து கொள்ள வேண்டும் என்பது பதிலாக இருக்கும். உடனடியாக நம்மளுடைய மனசு எங்கே போகும் அப்படின்னா, ராமர் என்னப்பா அவதார புருஷர், அவர் நம்ம சாதாரண மனிதராக இருக்கக்கூடிய நாமெல்லாம் ராமரை போல் எவ்வாறு வாழ முடியும் அப்படின்னு உடனே ஒரு கேள்வி எழும். அதுக்காகத்தான் அவர் வந்து வாழ்ந்து காட்டினார், சாதாரண மனிதன் போல் வாழ்ந்து காட்டினார். தன்னுடைய பவரை, அதாவது அவருக்கு ரெண்டு விதமான பவர் உண்டு. ஒன்று, அரச குலத்தில் பிறந்தவர், சகல அதிகாரங்களையும் படைத்தவர், சகல செல்வங்களையும் கொண்டவர். பிறக்கும் பொழுதே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவர் வந்து ராமருடைய பிறப்பை வந்து நீங்கள் கம்பர் வர்ணிக்கக்கூடிய வகையில் பார்த்தோம்னா, உலகத்தில் இப்படி ஒரு மனுஷன் பிறக்க முடியுமா? கம்பருடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து அதுக்கு மேலே ஒருத்தன் சொல்ல முடியாது. எதை எடுத்துக்கொண்டாலும் அவர் கொடுக்கக்கூடிய உவமைகள் மூலமாக அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி இன்னொரு கவிஞன் இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. அந்த மாதிரி தசரதனுடைய
சாம்ராஜ்யமாக இருக்கட்டும், ராமனுடைய பிறப்பாக இருக்கட்டும், இது ரெண்டையுமே கம்பர் எடுத்து காட்டும் விதம் ரொம்ப அழகு. அந்த வகையில் அவர் ஒரு பெரிய செல்வச்சீமானாக ஒரு அரசனாக பிறக்கிறார். இன்னொரு பக்கம் தெய்வத்தின் அவதாரமாக பிறக்கிறார். இப்போ இந்த ரெண்டு பவர் கொடுக்க முடியாத விஷயம்னு ஒன்று இந்த உலகத்தில் உண்டா? இந்த ரெண்டு பவரையும் வச்சுக்கிண்டு அந்த பவரை அவர் எங்கேயாவது பயன்படுத்தினாரா இந்த ராமாயணத்தில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விடை 0. அடுத்தது சில விர்ச்சுஸ். தாயிற் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு நம்முடைய ஒரு பழமொழியை நம்ம வாழ்க்கையில் நெடுகளை எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக கேட்டிருப்போம். இப்போ இந்த ராமாயணம் என்பது இந்த 2 வாசகங்களுக்கும் ஒரு மனிதன் இந்த 2ஐயும் வாழ்வில் ஒரு மந்திரமாக எடுத்துக்கொண்டு வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு ஆன்சராகும் இந்த ராமகாதை விளங்குகிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கைகேயி பெற்ற 2 வரங்களால் விடிஞ்சா பட்டாபிஷேகம், நாளைக்கு கால ராமன் அயோத்தியாவினுடைய சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நாடு பூரா இருக்கும் பொழுது நீ காட்டுக்கு போகணும் அப்படின்னு கைகேயி சொன்ன உடனே, அதுவும் கைகேயி எப்படி சொல்கிறா, நம்ம சொல்லிட்டா எங்கே மறுத்துருவானோ அப்படிங்கிறதுனால இது தந்தையின் ஆணை அப்படின்னு ராமர்கிட்ட சொல்லும்பொழுது ராமர் முகத்தில் மந்தகாசம் நிலவியதான். அவர் என்ன சொல்கிறாராம், இந்த உலகத்தில் என்ன போல ஒரு பாக்கியவான் யாரேனும் உண்டா? தந்தை ஆணையிட, அது தாய் வெளிப்படுத்த, ஒரு மகன் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு எவ்வளோ பெரிய கொடுப்பினை வேணும். அதனால் இப்பொழுதே உங்களுடைய ஆணையை ஏற்று நான் செயல்படுகிறேன் அப்படின்னு உடனடியாக அந்த ராஜ சின்னங்களை எல்லாம் களைந்து மர உரி தரித்து காட்டுக்கு கிளம்பிட்டார் அப்படின்னு ராமகாதை கூறும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ராமகாதையில் நெடுகிலும் ராமர் நமக்கு வழங்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி, ஆங்கிலத்தில் ரெசிலியன்ஸ் என்ற ஒரு வார்த்தை உண்டு. அதை சரியாக தமிழ் படுத்தினா மீண்டு வருதல். எந்த ஒரு சிக்கலான தருணத்திலும், எந்த ஒரு மனதிற்கு பிடிக்காத ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுதும், அல்லது நாம் விரும்பக்கூடிய நிகழ்வு நடக்காத பொழுதும், அல்லது நமக்கு சேர வேண்டிய ஒரு விஷயம் வரவில்லை. உதாரணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், வெற்றி கிடைக்காது. ரொம்ப உழைச்சிருப்போம், புகழ் கிடைக்காது. நமக்கு வரதுக்கு பதிலாக இன்னொருத்தருக்கு போயிருக்கோம். இந்த மாதிரி பல்வேறு விதமான நிகழ்வுகள் எல்லார் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நடந்திருக்கும். இது அவதார புருஷனான ராமருக்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ராமாயணத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது ஒருவன் எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த ராமகாதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்றால் அதுவும் ஒரு மிகையான கூற்றாக இருக்க முடியாது. இன்னும் ஜோதிட ரீதியாகவே ஒரு சுவையான செவிவழி செய்தி உண்டு. இந்த ஒரு மாதத்தில் வரக்கூடிய திதிகளில் பஞ்சாங்கம் பார்க்கும்பொழுது 5 அங்கங்கள் பார்த்து ஒரு நாளை நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்படி பார்க்கும்பொழுது தமிழில் ஒரு கலோக்கியலாக ஒரு பழமொழி உண்டு, ஒரு சில நாளை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு. அட்டமி நவமி தொட்டது பாழ். இந்த பழமொழிகள்லாம் இருக்குது பாருங்கள், ரொம்ப பவர்ஃபுல். நிறைய உள்ளே போகிறோமோ இல்லையோ, இந்த ஒன்லைனர் நல்ல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். என்ன, ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நீர் மூலம், இது மாதிரி ஜோதிடத்தில் சில பழமொழிகள் உண்டு. பொதுவான பழமொழிகள் மாதிரி என்ன, பரணியில் பிறந்தவர் தரணியை ஆழ்வார், இது மாதிரி இந்த நட்சத்திரங்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய பழமொழி உண்டு. அது மாதிரி இந்த அஷ்டமி நவமி தொட்டது பாழ் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஸோ இதுக்கு வேடிக்கை அந்த காலத்தில் மகான்கள் எல்லாம் ஒரு
ஒரு செவி வழி செய்தியாக ஒரு கதையாக சுவையாக சொல்லியிருக்காங்க. இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவதைகள் உண்டல்லவா. இந்த அஷ்டமிக்கும் நவமிக்கும் உள்ள தேவதை ரெண்டும் போய் மகாவிஷ்ணுகிட்ட போய் முறையிட்டு தான், நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், எங்களை இப்படி எல்லாரும் ஒதுக்குறாளே, இதுக்கு நீங்கள் ஏதான ஒரு ஏற்பாடு பண்ணப்படாதா அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்டப்போ, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாராம். அது இந்த ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் நடப்பதற்கு முந்தி நடந்த செய்தியாக இதை பெரியோர் கூறுவர். அப்போது இதையும் மனசில் வச்சுக்கிண்டு 7வது அவதாரமாக ராமர் வரும்பொழுது நவமியில் தோன்றியதற்கான காரணமாக இதை பெரியோர் கூறுவர். இனிமேல் சொல்லி பாருங்க, அந்த நவமி கெட்ட நாள்னு சொல்லி பாரு. இன்றைக்கி அதை எவ்வளோ ஒரு வசதியான ஒரு நாளாக நம்ம கொண்டாடுறோம், எவ்வளோ ஒரு பக்தியான ஒரு நாளாக கொண்டாடுறோம். அது மாதிரி பின்னாடி கோகுலத்தில் அஷ்டமி என்று கிருஷ்ணன் அவதரித்தார். ராம நவமி, கோகுல அஷ்டமி. ஸோ அஷ்டமி நவமி தொட்டதுப்பான்னு இனிமேல் யாராவது சொல்லுவாளா? பெரிய பிரம்மாண்டமான மகாவிஷ்ணுவுடைய 10 அவதாரங்களில் 2 அவதாரம் இந்த 2 தினங்களில் நடந்ததுனால எல்லா நாளும் நல்ல நாளே, அதிலும் நவமியும் நல்ல நாளே, அஷ்டமியும் நல்ல நாளே என்று உலகோருக்கு உணர்த்துவதற்காகவே ராமன் நவமியில் அவதரித்ததாகவும் கிருஷ்ணர் அஷ்டமியில் அவதரித்ததாகவும் சிறந்த மகான்கள் கூற அடியேன் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் ராமர் கைகேயிடமிருந்து அந்த ஆக்ஞையை பெற்று உடனே காட்டுக்கு கிளம்பிய செய்தி, அந்த இடத்துல நம்ம நின்று யோசித்து பார்க்கணும். ஒரு சாதாரண மனுஷன் அந்த இடத்துல எப்படி யோசிப்பான்? ஒரு சர்வ சக்தி வாய்ந்த ஒரு அரசன் எப்படி யோசிப்பான்? நம்ம ஏன்னா அந்த கதையை நம்ம அப்படி அந்த வருஷனில் கேள்விப்பட்டதே இல்லை. உலக வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, பதவிக்காக தாய் தந்தையரை, நண்பர்களை, சகோதரர்களை வெட்டி சாய்த்து எப்படியேனும் அந்த ஆட்சியை தக்க வைத்து கொள்ளும் கதையைத்தான் வரலாறு நடிகிலும் நாம் படித்திருக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தையில், அந்த அப்பாவோட வார்த்தை, அம்மாவோட வார்த்தையை நான் கட்டுப்படுறேன், இந்த பவரை தாண்டி இந்த வேல்யூஸ், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற அந்த வேல்யூ தான் எனக்கு முக்கியம். என்னுடைய தாய், வளர்த்த தாய், பெற்ற தாய் கோசலையாக இருந்தாலும் என்னை வளர்த்த தாய், என்மேல் அன்பு வைத்த தாய் கைகேயி எனக்கு துரோகம் இழைக்க மாட்டாள் அப்படின்னு ஒரு அந்த அடமெண்ட் ஹோப்னு சொல்லுவாங்க, ஒரு நம்பிக்கை. அப்படி ஒரு நம்பிக்கை. அதனால் சரியாக தான் இருக்கும். அப்பா சொல்கிறா, அப்பா சொல்லி அம்மா அதை நம்மள்கிட்ட சொல்ல நம்ம உடனே கேட்போம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு தருணத்தையும் நாம் டீகோட் பண்ணோம் அப்படின்னா, அதே மாதிரி அவர் காட்டில் இருக்கும் பொழுது பரதன் ரதகஜ துரக பதாதிகளோடு அவர் அழைச்சிட்டு போகிறதுக்காக வரார். திரும்ப நீங்கள் தான் அயோத்தியில் மன்னராக உட்காரணும், நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்துட்டு இருக்கார். லக்ஷ்மணன் நம்ம காட்டிலையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறானே, இங்கே நம்மளை தொந்தரவு பண்ண வரான் அப்படின்னு அவசரப்பட்டு நேராக போய் அண்ணாட்ட போய் சொல்லும் பொழுது, அவசரப்படாத அப்படின்னு அவரை அமைதிப்படுத்தி அவன் சொன்ன உடனே லக்ஷ்மணன் வெட்கி தலை குனிந்ததாக கம்பர் பதிவு செய்வார். நாம் அண்ணா மட்டும் நம்மளை அமைதிப்படுத்தி இருக்காவிட்டால், எப்பேற்பட்ட உயர்ந்த நோக்கத்தோடு பரதன் வந்திருக்கான், இந்த உயர்ந்த நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்காமல் நம்ம சண்டை போட்டு அவனை கொல்லணும்னு நம்ம பேசினோமே அப்படின்னு வெட்கி தலை குனிந்ததாக கம்பர் பதிவு செய்வார். இப்போ இந்த இடத்துல ரீசனிங், நம்ம கம்பராமாயணத்தையோ அல்லது வால்மீகி ராமாயணத்தையோ நம்ம படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் ஒரு உன்னதமான ஒரு அவதார புருஷர், அதனால் ஒரு உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற பார்வையில் மட்டுமே நம்ம பார்ப்போம். வாழ்வியல் நோக்கில் இந்த நிகழ்ச்சிகளை நாம் டீகோட் செய்தால், நமது அன்றாட வாழ்வில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பல விஷயங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான வாழ்வியல் தத்துவங்களை ஆங்காங்கே ராமகாதையில் ராமன் வாழ்வு பதிவு செய்திருக்கிறது என்று கூறினால் அது சற்று மிகையான கூற்றாக இருக்க முடியாது. அந்த இடத்துல நிதானம். அதற்கு பிறகு ரிசோர்சஸ். நீங்கள் பட்டம் துறந்து காட்டிற்கு ஏகிய பிறகு அவர்கிட்ட ரதகஜ துரக பதாதிகள் இல்லை, யார் அங்கே அப்படின்னு கைத்தட்டினா வரக்கூடிய ஆட்கள் இல்லை. ஆனால் அதன் பிறகு அவர் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு அன்றாடம் சேலஞ்சபிளான ஒரு டாஸ்க் தான் அத்தனை.
உதாரணத்துக்கு சீதையை ராவணன் தூக்கி கொண்டு சென்ற பிறகு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் பாருங்கள். எந்த விதமான பவர் பேக்கப்பும் கிடையாது அவருக்கு. அவர் ஒரு ஓலை எழுப்பினால் திரும்ப அனுப்பலாம் தானே. ராமரே வந்து உட்காரணும்னு சொல்லி நீங்கள் தான் ஆட்சி பண்ணணும்னு பரதன் வந்து சொன்னார். இல்லை நான் உட்கார மாட்டேன், உங்களுடைய பாதுகையை கொடுங்கோ, நான் கொண்டு போய் அந்த பாதுகையை வச்சு ஆட்சி பண்ணுறேன்னு சொன்ன ஒரு பரதனுக்கு ராமர் ஒரு ஓலை அனுப்புகிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் உன் சிக்கலில் மாட்டிக்கொண்டு விட்டேன், ஒரு பெரும் சேனையை அனுப்பி அருளுக அப்படின்னு ஒரு லெட்டர் ஒன்று போட்டார்னா நடக்காதா? அது நடக்குமா நடக்காதா? நம்ம இந்த மாதிரி கோணத்திலலாம் திங்க் பண்ணியே இருக்க மாட்டோம். அங்கேருந்து வந்தாச்சு. இனிமே இந்த சூழலில் எது நம்மை சுற்றி இருக்கிறதோ அதை பயன்படுத்தி இந்த சூழலை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு எங்கெங்கே எது இருக்கோ அதுவும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கிஷ்கிந்தா காண்டத்தில் வந்து சுக்ரீவனுக்கு சப்போர்ட் பண்ணி வாலியை வதம் பண்ணுறார். ராவணன் சீதையை தூக்கின்னு போயிட்டார். ராவணனை வதம் பண்ணி சீதையை கொண்டு வரணும். அப்போது வாலியோட சப்போர்ட் பெருசா, சுக்ரீவனோட சப்போர்ட் பெருசா? டெக்னிக்கலாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வாலிக்கு ஒரு பெரிய பயோடேட்டா இருக்குது. என்ன பயோடேட்டா? வாலியே அதை இறக்கும் தருவாயில் சொல்வார் ராமன்ட்ட. அந்த அம்பு பட்டு அந்த அம்பை அப்படி எடுக்கும் பொழுது ராம அப்படின்னு அதில் எழுதியிருக்கும். ராமரை கிட்ட கூப்பிட்டு நீ பண்ணது சரியா, இப்படி என்ன கொண்டு இந்த ராவணனை வதம் பண்ணுறதுக்கு உனக்கு இந்த சுக்ரீவனோட கூட்டம் தான் கிடச்சிதா? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் என் பையன் சின்ன பையன் அங்கே தான் விளையாடுறதுக்கு அவன் 10 தலை பூச்சி அவனை தூக்கின்னு வந்து தலைகளை கட்டி தொங்க விட்டேன். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் நீ பாட்டுக்கு ஜம்மு நீங்கள் உட்காந்துருக்கலாம், நான் போய் அவனை கொண்டு வந்து உன் முன்னாடி நிப்பாட்டியிருப்பேனே அப்படின்னு கேட்குறார். இந்த இடத்துல தான் மறுபடியும் ஒரு செய்தியை ராமகாதை நமக்கு வழங்குகிறது. எவ்வளோ பெரிய ரிசோர்ஸாக இருந்தாலும் அது நேர்மையாக இருக்கணும். வாலிகிட்ட ஒரு பெரும் பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையை வாலியை சந்திக்கிறதுக்கு முந்தைய சுக்ரீவன் போய் ராமன்ட்ட சொல்கிறார், இது மாதிரி எங்கள் அண்ணா அப்படி பண்ணிட்டான், நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு இவர்கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிட்டார். அப்போ அதுக்காக வாலியை வதம் பண்ணுறார். இப்போ நீங்கள் இந்த இடத்துல மறைபொருளாக 2 விஷயம் வெளிப்படுறது. ராவணனை 10 தலை பூச்சின்னு தலைகீழ கட்டி தொங்கக்கூடிய வாலியை ராமர் தன்னுடைய ஒரு அம்பால் வதம் செய்து விடுகிறார். வாலிக்கு ராவணனை அப்படி ஈஸியாக கொண்டு வரக்கூடிய பவர் இருந்ததுன்னா வாலியை வதம் பண்ண ராமருக்கு இப்போ எவ்வளோ பவர் இருக்கும்? இப்படி நீங்கள் மறைபொருளாக நிறைய விஷயங்களை இந்த ராமகாதை நெடுகிலும் நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் உற்று நோக்கி, அதே மாதிரி நீங்கள் வாலியை அவர் சாய்ஸாக எடுத்துக்காம சுக்ரீவனை சாய்ஸாக எடுத்துனதுனால அனுமார் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை பற்றி நமக்கு ராமாயணத்தில் தெரிஞ்சது. அனுமார் பற்றி தனியாக ஒரு நீண்ட நெடிய தொடரே வாய்ப்பு இருந்தால் அடியேன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் காத்திருக்கிறேன். ராமனுக்கு வந்து அனுமார்னு சொல்லிட்டா அப்படியே சும்மா ராமருடைய அருள் யாருக்காவது வேணும் அப்படின்னா அனுமாரை பிடிச்சிட்டா போகிறோம். நீங்கள் இவருடைய சந்நிதியில் உட்காந்து 1 மணி நேரம் நீங்கள் தியான ஸ்லோகம் சொன்னாலும் சரி, ராமராமன் சொன்னாலும் சரி, அதை தாண்டி அங்கே போய் நின்றுட்டு அனுமான் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா இவர் உங்கள் இடத்த தேடி ஓடி வருவார். அப்பேற்பட்ட ஒரு தாசானுதாசன். முதல் தாசன் யார்? ராமதாசன் யார் அப்படின்னா ஆஞ்சநேயர் தான். ஸோ இந்த மாதிரி ராமகாதை நெடுகிலும் ஒரு சாதாரண மனிதனாக அன்றாடம் தனக்கு ஏற்பட்ட அத்தனை இன்னல்களையும் துயரையும் நேர்மையான வழியில் நின்று சத்தியம் என்பது துளியும் தவறாமல் அந்த அன்றாட சூழ்நிலைகளை எல்லாம் அவர் எவ்வாறு எதிர்கொண்டார் அப்படிங்கிறது தான் ராமகாதையினுடைய சிறப்பு. அதனால் ராமர் பிறந்த இந்த நாளில் ராமருடைய குணங்களுடன் அவருடைய நாமத்தை நாம் உள்வாங்கினால், சொன்னால், நினைத்து பார்த்தால் அந்த குணங்கள் நம்முள் வந்து சேரும். இதை தான் இப்போ நம்ம ஒரு ஸ்ரீவத்சத்தில் ஒரு வாரத்துக்குள்ளே
என்னை கவர்ந்த சான்றோர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஸ்ரீவத்சவாசிகள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெருமகனார், அதாவது பெரும் இலக்கிய படைப்பு செய்தவர்கள், சித்தர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள்னு ஒவ்வொருத்தரை எடுத்துட்டு பேசினாங்க. அதனுடைய மைய இழை என்ன அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியினுடைய மைய இழை அவர்கள் எடுத்துக்கொண்ட சான்றோர்கள் எல்லோருமே இந்த உலகிற்கு வழங்கிய செய்திகள் என்ன அப்படின்னா, வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது, ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு வாழ்க்கையை வெற்றி கொண்ட பிறகும் இன்னும் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கும். மனசு திருப்தி அடையாது. ஆரம்பத்தில் படிக்கணும், அப்புறம் ஒரு வேலைக்கு போகணும், பொருள் ஈட்டணும், வாழ்வியல் கடமைகளை நன்றாக செவ்வனை நிறைவேற்ற வேண்டும். இதெல்லாம் செஞ்ச உடனே திருப்தி வரணும் தானே. ஆனால் மனசு திருப்தி அடையாது. எவ்வளவு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எத்தனை அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணினாலும் ஏதோ ஒரு பெரிய எம்டினஸ், அன்ஃபுல்ஃபில்டு ஆக்ட் எட் டு பி அச்சீவ்ட் அப்படின்னு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு குரல் சொல்லிகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும். இது இல்லாத மனுஷன்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. ஏன்னா என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இது இல்லாத மனிதன் என்று இந்த உலகத்தில் ஒருத்தன் கிடையவே கிடையாது. அப்போது அவனுக்கு அந்த வழி தெரியல, இந்த எம்டினஸை நான் எப்படி ஃபில்அப் பண்ணுறது. பூரணத்துவம் அப்படிங்கிறது அதுதான். எல்லாத்தையும் பண்ணிட்டோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டா பூரணமாயிடும், அது என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லா மனுஷர்களும் உண்டு. அதை நோக்கித்தான் நம்முடைய மகான்கள், சித்தர்கள் எல்லாரும் நம்மளை வழி நடத்தியிருக்காங்க. இது வாழ்வை வெற்றி கொண்டோருக்கு எளிமையாக இந்த வினா அவர்கள் முன் எழுதும். வாழ்க்கையவே போராடிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க, அன்றாட நிகழ்ச்சிகளே போராடின்னு இருக்கிறவன், அதனால தான் பல ஜென்மங்கள் ஆறுது. நூதன விவேகளுக்கு நுழையாது நுழையுமால் பூதல ஜென்ம கோடி புனிதலான் அப்படின்னு விவேக சிந்தாமணியில் இந்த ஞானம், இறையருள், பக்தி என்பது ஒருவருக்கு இந்த பிறவியில் வாய்க்குமானால் அவர்கள் நிச்சயமாக நூதன விவேகிகள் அல்லர். நூதன விவேகி என்றால் புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்பவன், புதிதாக ஒன்றை அடைய ஆசைப்படுபவன், அவனை தான் நூதன விவேகி என்று குறிப்பிடுகிறார். நூதன விவேகிகளுக்கு நுழையாது, அதாவது பக்தியோ ஞானமோ இறையருளோ புதிதாக முயற்சி செய்பவர்களுக்கு கிடைக்காது. அப்படி உன் பார்வையில் நேற்று வரைக்கும் அவன் என்னமோ இப்படி சுற்றின்னு தெரிஞ்சான்ப்பா, இன்றைக்கி திடீர்னு பார்த்தா ராமர் சந்நிதியில் மணிக்கணக்காக தியானம் பண்ணுறான்னு ஒருத்தரை பார்த்து நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னா நம் காட்சிக்கு நூதன விவேகி மாதிரி தெரியும். ஆனால் அவன் எப்பேற்பட்டவனா இருந்திருந்தால் அவனுக்கு அது சாத்தியம் என்றால், பூதல ஜென்ம கோடி புனிதலான், இந்த பூ உலகத்தில் பல ஜென்ம கோடி பிறந்து புனிதனாக வாழ்ந்திருப்பான். பல கோடி ஜென்மத்தில் அவன் பிறந்திருப்பான்னு மட்டும் சொல்லலை, பூதல ஜென்ம கோடி புனிதலான். அப்படி இருக்கிறவனுக்கு தான் இப்போ உங்களை மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் டெய்லி இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், இந்த வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆற்றை விட்டு இறங்கின உடனே கீழே அப்படி உட்காந்து அந்த நிகழ்ச்சியிலே அப்படி அழகாத அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது, நீங்கள்லாம் பூதல ஜென்ம கோடி புனிதர்கள், அவளுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இந்த இருமை அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். நன்மை தீமை, வேண்டுதல் வேண்டான் இளாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடம்பையில். அந்த இருமை, இரண்டின் தன்மையிலிருந்து மாறி ஒற்றைத்தன்மையாக மாறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த ராமநாமம் எப்படி பயன்படுகிறது அப்படிங்கிறதுக்கு கம்பர் 4 வரியில் இந்த ராமநாமாவனுடைய பிரம்மாண்டத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் இன்றி, திண்மமும் பாவமும் இன்றி சிதையுமே, திண்மமும் பாவமும் சிதைந்து தேயுமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால். இதில் ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பார் கம்பர். இருமை கடந்தால் தானே பிறவி பெருங்கடல் நீந்த முடியும்.
2 உள்ளே கொண்டு வருவார். இந்த இம்மையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நாம் சுகமாக எல்லாத்தையும் கொண்டு போகணும் அப்படின்னா நன்மையும் செல்வமும் வேணும். எப்படி வேணும்? ஒவ்வொரு நாளும் வேணும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, 2 வரவு. திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. வள்ளுவர் மறுபடியும் வள்ளுவர் அந்த இடத்துல கொண்டு வரேன். அல்லவை தேய அறம் பெருகும். அறம் அப்படிங்கிறது பெருகணும் அப்படின்னா அல்லவை போகணும். ஒரு பக்கம் வரவு வரணும், இன்னொரு பக்கம் தேவையற்றது செலவாக போகணும். அப்போ தான் அந்த பேலன்சிங் வரும். திண்மையும் பாவத்தையும் வச்சுக்கிட்டு நன்மையும் செல்வமும் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. டெய்லி நன்மையும் செல்வமும் வந்தாலும் திண்மையும் பாவமும் நம்மளை விட்டு போனால் தான் அது உள்ளே இருக்கும். இப்போ இது 2ம் பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த பிறவின்னு ஒன்று கிடையாது. நன்மை செல்வம், திண்மை பாவம், இது பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே. இந்த பிறவி எடுத்துட்டோம் இல்லையா, இந்த பிறவி அறணும் அப்படின்னா, இத்தனையும் நடக்கணும் அப்படின்னா ராம என்ற 2 எழுத்தினால் அப்படின்னு கம்பர் ரொம்ப அழகாக இந்த ராமநாமத்தின் மகிமையை நமக்கு உரைத்திருப்பார். அந்த வகையில் ராமநவமியான இன்று ராமருடைய குணங்களை சற்று சிந்தித்து உங்களுடன் பகிர கிடைத்த நல்வாய்ப்பை பெருவாய்ப்பாக எண்ணி அடிய நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணுன்றது தான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி.